பாதிப்பு இல்லாமல் நீங்கள் சுயமாகவே செய்த ஆய்வு முடிவு அவை நான் பிரயோகித்து பார்க்கிறேன். ஒரு சில ஆய்வு முடிவுகளில் நான் நீங்கள் சொன்னதை நான் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி குடும்பத்தினர் உறவினர்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சொன்ன அந்த வைத்திய முறை அவற்றை செயல்படுத்தி பார்க்கும்போது மிகுந்த பலன் தந்தது. புத்தகத்தில் படிப்புக்கு நாங்கள் செய்ததில் யூடியூப் இந்த மாதிரி டிவி சேனல்களில் வருகின்ற அந்த ஆய்வு அந்த மருத்துவ குறிப்புகளை விட நீங்கள் அவ்வப்போது ஆய்வு செய்து இந்த மாநாட்டிலே சொன்ன அந்த ஆய்வு முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. உங்களை பாராட்டுகிறேன். அதோடு இந்த முறையில் கூட நீங்கள் உங்களுடைய ஆய்வு முடிவுகளை உங்களுடைய சொந்த மருத்துவ கண்டுபிடிப்புகளை மிக முக்கியமாக நேரம் இருக்கிறது சொல்ல வேண்டும், அதை நான் கொடுப்படுத்த வேண்டும், அதை எல்லாருக்கும் பயன்படுத்தி நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே உங்களுடைய திறமைகள் உங்களுடைய அந்த மருத்துவத்தில் இருக்கிற திறமைகள் அது குணத்திலிட்ட விளக்கு போலவே இருக்கிறது, இளமறை காய் போலவே இருக்கிறது. உங்களையெல்லாம் மேலே கொண்டு வருகிறது. உங்களுக்கு யார் எங்கு நிபுணர் பெரிய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் தெரியாது. ஏன்னா உங்களை பற்றி எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை, துதிப்பாடவில்லை. ஆனால் வருங்காலத்திலே இது அப்படியே மறைந்து போக விடக்கூடாது. அந்த உங்களுடைய ஆய்வு முடிவு எங்களுக்கு தேவை. நீங்கள் சொந்தமாக கண்டுபிடித்த அனுபவத்திலே கண்ட அத்தனை உண்மைகளையும் அத்தனை மருத்துவ உண்மைகளையும் நீங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும், எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்களும் பயனடைய வேண்டும். இந்த மாநாடு இந்த இடத்திலே, அதாவது நம்முடைய வடலூர் வள்ளலார் பெருமாள் உடைய இந்த மண்ணிலே நடந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் கடந்து முறை பார்த்து இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் நடக்கிறது. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவர் கேட்டுக்கொண்டது போல 50வது 50வது அதில் சித்த வைத்தியர்கள் மாநாடு மேலும் நன்கு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தி வைப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் எதிர்பார்த்தேன் வருவார்கள் என்று. உட்கார்ந்திருந்தால் திரு சங்கர் சுப்பிரமணியம் வந்திருக்காரா? அவருக்கு நம்ம வேலையும் வருது. ஏன்னா உங்கள் மத்தியில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு அபூர்வமானது, அரிதானது. இது மீண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய இந்த பாரம்பரிய சித்த வைத்தியத்தை வெளி மாநிலங்களிலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அந்த நம்முடைய பகலவன் வந்திருக்காங்க. பகலவன் அசாமில் போய் பாரம்பரிய சித்த வைத்தியத்துடைய முகாம் பாசனை அங்கே போட்டார். அடுத்தபடியாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த பாரம்பரிய சித்த வைத்திய கேம்ப் பாசனை போடப்பட்டது. அதோடு அவரோட மணிமாறன், டாக்டர் மணிமாறன், டாக்டர் நாககுமார் என்று பலரும், அது நோக்கில் சில டாக்டர்கள், நான் இருந்த இடத்துல சத்தீஸ்கரில் அப்புறம் ஆயுர்வேத டாக்டர்கள் நானும் சேர்ந்து அந்த முகாம்களை நடத்தி நடத்திருக்கிறார்கள். நான் திரு பகலவன் வந்திருக்கிறேன். அவர் பகலவன் வேலைக்கு போனது. திரு பகலவன் அவர்களே வேலைக்கு அழைக்கிறார். ஹலோ, பகலவன் இவர் 80 வயதை கடந்தவர். இன்னும் கூட ஆர்வத்தோடு
கலைக்காமல் போர்வில்லாமல் வெளிமாநிலங்களுக்கு போய் அதனுடைய பாரம்பரிய சித்த வைத்தியத்தை பரப்பி வருகிறார். அசாமுக்கு போனார். அங்கு ஒரு வாரம் இருந்து நன்றாக நம்முடைய சித்த வைத்தியத்தை உச்சரிப்பதற்கு விட்டு வந்தார். இன்னும் கூட அங்கே இருக்க அடிக்கடி அவரோட நோயாளிகள் இவரை ஞாபகப்படுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எப்போ வருவார் பகலவன். அந்த பகலவன் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகலவன் அபூர்வமாக தான் வருகிறார். அதுபோலவே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இவர் தலைமையில் அங்கேயும் போகிறாங்க. அங்கே ஒரு 10 நாள் இருந்தாங்க. இருந்து பல நோயாளிகளை குணப்படுத்திவிட்டு வந்தாங்க. அங்கே இருந்தவங்க எப்போ சத்தீஸ்கருக்கு திரும்ப கேம்ப் வரும், எங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியனுடைய பாசறை முகாம் எப்போது போட போகிறீர்கள் என்று எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா நல்ல ஒரு நம்மளோட வயதிலையும் போய் நம்மளோட பாரம்பரிய சித்த வைத்தியத்தை நாடு முழுக்க பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அது மத்திய பிரதேசத்தில் போயிருக்காங்க. சரி, அவரே இந்த மேடைகளையும் சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கூட ஆரோக்கியத்தோடு இங்கே வந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவரை எப்படி எந்த வார்த்தை சொல்லி பார்க்க நீங்கள் இருக்கலாம். நன்றிங்க. சரி, அதுபோலவே நீங்களும் கூட உங்களுடைய தேவை உங்களுடைய சித்த வைத்தியம் பாரம்பரிய சித்த வைத்தியத்தில் உள்ள அனைத்து அறிவு கண்டுபிடிப்புகள் பிறகு எல்லாத்தையும் வெளியிட மாநிலங்களையும் கொண்டு சேர்க்கணும். அங்கீகாரம் இங்கே அங்கீகாரம் கிடைக்கட்டோ இல்லையோ, ஆனால் வெளி மாநிலத்தில் ஏற்கனவே அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்க முன்னெடுத்து வாங்க நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் முன்னெடுத்து போகணும், அவ்வளோதான் தவிர வேறு அவங்க என்ன கதவு திறந்து இருக்கோம். அவங்க போக வேண்டியதுன்னா அது ஒரு ஏற்கனவே சத்தீஸ்கர மாநிலத்திலே ஒரு இடம் வாங்கி அரசாங்கத்தில் கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். நமக்கு கேட்டுக்கொண்டபடி ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பாரம்பரிய சித்த வைத்தியத்தை எல்லாமே முயற்சி நடந்து பாரம்பரிய சித்த வைத்தியம் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சித்த வைத்தியர்கள் சோர்வடைய தேவையில்லை. உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. உங்களுக்கு உதவித்தொகையோ அல்லது உதவித்தொகையோ நிச்சயமாக கிடைக்கும். அதுபோலவே உங்களை இந்த நாடு அங்கீகரிக்கும். அதற்கு இவருடைய தியாகம் ஒரு முன்மாதிரி. அது வீண் போகாது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விரைவில் உட்காருகிறேன். நன்றி. ஐயா சுப்பையா வேலுப்பிள்ளை யாரும் கிடையாது. நம்மளுடைய முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி வீரர் தான் சொல்லணும். வாசி சிதம்பரனாருடைய அவங்களுடைய வம்சாவில் வந்த பேரன் தான் அவர் கொள்கையில் கிருஷ்ண இந்தியாவில் இருந்தாங்க. அது இல்லாமல் ஊழல் ஒதுக்கீடு சட்டத்தில் இருந்தாங்க. நாட்டுக்கு பல்வேறு சேவைகள் செய்திருக்காங்க. ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாநாட்டு குழு சார்பாக மாநாட்டினுடைய தலைவர் மாநாட்டு குழு ஐயா வாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க. மாநாட்டில் மிக முக்கிய சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமக்கெல்லாம் யூனிவர்சிட்டியிலே ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று இந்தியா முழுவதும் சுற்றி வரும் அத்தனை பல்கலைக்கழகத்தில் தொடர்பு கொண்டு